ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ ஒரு கதைக்குள்ளே போகலாம். எல்லோரும் முடிஞ்சால் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து என்னோடய ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸ் ரொம்ப லோவாக தான் கேட்குது. அப்புறம் இந்த கதை வந்து நான் ஓனாக எழுதுனதுனால என்னால் வீடியோவாக எழுத முடியல. இது வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோஸாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சாரி, எனக்கு அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சரி, நிறைய பேச வேண்டாம். என் வாய்ஸ் சும்மாவே நல்லா இருக்காது. நிறைய பேசினா உங்களுக்கு பிடிக்காது. நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு கழுகு வந்து ஒரு புறாவை துரத்திட்டு வருது. அந்த கழுகு வந்து ஒரு டெவில், சரியா? அந்த புறா வந்து ஒரு தேவதை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நடந்து வரா. இப்போ நம்ம அந்த பொண்ணை பற்றி பார்த்துடலாம் கொஞ்சம். அந்த பொண்ணுக்கு வந்து அவளுடைய சோல்மேட்டை கண்டுபிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸு ஸ்கூலு, கேர்ள்ஸ் காலேஜ் அந்த மாதிரி தான் படிச்சிட்ருக்கா. அவளுக்கு லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஏதாச்சும் பையன் இருப்பான். நம்ம அவங்களையாச்சும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் அப்படியும் கூட வாய்ப்பில்லை. ஒன்று சின்ன பசங்களாக இருக்காங்க, இல்லாட்டினா பெரிய ஆளாக இருக்காங்க. அவளுக்கு அந்த லவ் பண்ணுற வாய்ப்பு கூட இல்லாமல் போயிட்டு, அதனால் அவளுக்கு வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சு போய் காலேஜுக்கு போயிட்டு சும்மா அப்படியே நடந்து வரும்போது இந்த புறா வந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு, மரத்தில் அடிபட்டு கீழே விழுந்தோடனே நம்ம சரி இந்த புறாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும், நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த புறாவை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் அந்த புறாவுக்கு சரியாயிருது. அதுக்கப்புறம் அந்த புறாவை வெளியே விட்டுறா. எப்படி சொல்கிறது, சரியானதுக்கப்புறம் டெய்லி நம்மளால் பார்த்துக்க முடியாதுல்ல. அவள் காலேஜுக்கு போகணும், சாயங்காலம் தான் வருவாள். யாரை வைக்கணும், அவங்க அம்மா வைப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் தெரியாது. அப்படிங்கிறப்போ வெளியே விட்டுறலான்னு சொல்லி வெளியே விட்டுருவான். அப்புறம் அந்த புறா வந்து வெளியே போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து வரும். வந்தவளை பார்க்க வந்திருக்கும். அப்போ அவள் நினைப்பா, நம்மளை பார்க்க தான் வந்திருக்கு இந்த புறா அப்படின்னு சொல்லி நினைப்பா. அப்புறம் அந்த புறா வந்து நினைக்கும், சரி இவளுடைய ஆசை என்ன அப்படின்னா, அந்த புறாவுக்கு மனசு அப்படி கொஞ்சம் தெரிஞ்சோடனே சரி இவளுடைய சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வரத்தை கொடுக்கும். இவளை சோல்மேட்டை அவள் கண்டுபிடிக்கிற மாதிரி. எப்படின்னா நைட்டு தூங்கும்போது இவள் அப்பயே சோல்மேட்டை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. அப்போது இவள் அன்னைக்கு நைட்டே, ஆனால் அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்து தெரியாது. ஆனால் அந்த புறா வந்து கொடுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். அப்புறம் இவள் வந்து அன்னைக்கு தூங்கும் போதே வந்து நைட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவா, வேற ஒரு இடத்துக்கு போயிடுவா. அப்புறம் இங்கே தூங்கும்போது தானே போகிறா, அதனால் அங்கேயும் படுத்திருந்து தான் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு இடத்துல இருக்கா. புதுசாக ஒரு இடத்துல இருந்தோன்னே அவளுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், இது புதுசாக ஒரு இடமா இருக்கு, இது நம்ம வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு பார்க்கா. நம்மளை யாராச்சும் கடத்தி வச்சுருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறா. அப்படின்னாலும் நம்மளை கடத்தி வச்சா கெட்டி தானே வச்சுருக்கணும், நம்மளை கெட்டி வைக்கலையே, அப்போ நம்மளை கடத்தலை, நம்ம வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்ட்டு சரி நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியலேன்னு சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு எந்திச்சி வெளியே நடந்து போகிறா, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போது நம்ம இந்த கதையை இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம படத்தோட ஹீரோவை பார்க்க போகலாம். படத்தோட ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவன் வந்து குளிச்சிட்ருக்கான். அவன் வந்து எப்படி சொல்லுது, ரொம்ப அரகன்லாம் கிடையாது, நார்மல் பையன்தான். ஆனால் வந்து இந்த லவ் லைஃபு இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து புதுசு. ஏன்னா அவனுக்கு வந்து பிஸ்னஸ் அவன் எப்படி பணக்காராகணும் அதை பற்றி யோசித்ததுனால இந்த லவ் மேலே அவன் கவனத்தை செலுத்தியிருக்கவே மாட்டான். அதனால் இப்போ அவனுக்கு லவ்னாலே கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம், சரியா? இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து அவன் நடந்து வரும்போது என்ன பண்ணுவான், இவன் குளிச்சுட்டு இருந்தாலும் உள்ளே போயிடுவாள். உள்ளே போயிட்டு அப்புறம் அவன் வந்து இவளை பார்த்தோன்னே கத்திடுவான். கத்திட்டு நீங்கள் எல்லாமே நான் சொல்கிற கதை எல்லாமே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இமேஜின் பண்ணி பார்க்கும்போது அந்த கதைக்குள்ளேயே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், சரியா? அப்போ அவன் நடந்து வரும்போது இவன் பார்த்தோன்னே கத்திடுவானா. அவன் அப்போ தான் சோப்புலாம் போட்டுட்ருப்பான். கத்தினோடனே சோப்பு கீழே விழுந்துருவானா. அவன் கத்தினோடனே ஓடிடுவா. ஐயோ, யாரோ குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். இவன் கத்தின சத்தத்தை கேட்டு அவனோட அசிஸ்டண்ட் இருப்பான்ல, அவன் நேராக உள்ளே வருவான். உள்ளே வந்தோடனே என்ன பாஸ், எதுக்கு பாஸ் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பானா. அப்போ இங்கே ஒரு பொண்ணு வந்து அவள் எப்படி உள்ளே வந்தா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் இவன்
கேட்குறக்கு வருவான்ல அசிஸ்டன்ட் வேகமாக வருவான்ல, வேகமாக வரும்போது என்ன பண்ணுவான், அந்த சோப்பு மேலேயே மிதித்து அவன் கீழே விழுந்துருவான். உடனே அப்புறம் கீழே பார்த்து நடந்து வர தெரியாதான்னு சொல்லிட்டு இவன் வேற கத்துவான். உடனே பாஸ் நான் இதை கவனிக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திச்சி காலை ஊனி ஊனி மெதுவாக நடந்து நடந்து போவான் திரும்ப. ரூமில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறக்கு. திரும்ப அப்புறம் இவன் வேகமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வருவான். இவன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போயிடுவான். அங்கே ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறக்கு, சாப்பிட்றதுக்கு இவளுக்கு பசிக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவளுக்கு அங்கே பொருளெல்லாம் இருக்கான்னு அவளால் அந்த ஃப்ரிட்ஜு எதுவுமே வந்து தொட்டு எடுக்க முடியல, அவளால் எதுவும் சாப்பிடவும் முடியல. ஏன்னா அது அவளுடைய சோல் தானே. ஆனால் அவளுக்கு அது புரியல. அதனால அவளுக்கு தெரில. ஆனால் அசிஸ்டண்ட்டோட கண்ணுக்கு அவள் தெரியல, இவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அவள் தெரியவா. ஆனால் அது இவனுக்கு தெரியாது இன்னும். இவன் தேடி தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே அப்புறம் இவன் இல்லை இங்கே ஒரு பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிகிட்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வருவான். ஆனால் அசிஸ்டண்ட் இங்கே யாருமே இல்லை, உங்களுக்கு இங்கே மனப்பிராந்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் அவன் வந்து வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு சாயங்காலம் வர்ற வரைக்கும் மறுபடியும் இவள் வீட்டிலே தான் இருப்பாள், தனியாகவே இருப்பாள். இவளுக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. இவங்க போகும்போது ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவள் வீட்டில் தனியாக வந்துட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாள். அவனுடைய ஃபோட்டோஸு, அப்புறம் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருப்பா. அப்புறம் வேறு அவன் ட்ரெஸ்ஸு, வாட்சு இதெல்லாமே அவளுக்கு அந்த ரூம்லலாம் எல்லாமே வெளி டோர் தானே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உள்ளே எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டே இருப்பாள். சாயங்காலம் வந்துடுவான். வந்தால் இவள் சோஃபாவில் உட்காந்து தூங்கிட்டு இவன் இவளை பார்த்து கத்திட்டு, இது யார் இவள் புதுசாக இங்கே இருக்காளான்னு சொல்லுவாள். அவள் அசிஸ்டண்ட் இங்கே யாருமே இல்லை, நீங்கள் யாரை சார் சொல்கிறீங்க, இன்னும் இங்கே தானே இருக்கா, இங்கே தானே ஒரு பொண்ணு இருக்கா, இங்கே பாரு என்னதான் இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அசிஸ்டண்ட் இங்கே யாருமே இல்லை சார், இங்கே யாருமே இல்லை சார்ன்னு சொல்லுவான். இல்லை இங்கே தான் இருக்கு. அப்போ இது பேயா, இது கோஸ்ட்டா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இவன் கத்துற கத்துல முழிச்சிருவான். முழிச்சிட்டு நான் பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் மனுஷி தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். ஆனால் அவன் வந்து இல்லை, இவன் பேசுகிறது உனக்கு கேட்குதான்னு அவன் கேட்பான். அவங்க யாருமே இல்லை, எப்படி பேசுகிறது எனக்கு கேட்கும் சார், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லுவான் அசிஸ்டண்ட்டு. அப்புறம் இவன் வந்து சொல்லுவா, இல்லை இல்லை, நீங்கள் என்னை பார்த்து பயப்படாதீங்க, கத்தாதீங்க, நான் எப்படிங்க வந்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. அப்புறம் அசிஸ்டண்ட் கண்ணுக்கு வேற இவ தெரில, நம்ம எப்படி கத்திட்டே இருந்தால் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போட்டுன்னு நினச்சிட்டு அப்புறம் அசிஸ்டண்ட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவான். வீட்டுக்கு அனுப்பி விட்டு அப்புறம் இவட்ட கேட்பான், நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்புறம் தான் இவ சொல்லுவா, நான் எப்படிங்க வந்தேன்னு தெரில, நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், எப்படி எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் சொல்லுவான், நீ அப்போ இறந்து போயிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்பான். இவ சொல்லுவா, அப்போ ஒருவேளை நான் அசிஸ்டண்ட்டோட கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால நான் இறந்து போயிட்டேன்னா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்ருப்பா. உடனே ஐயோ இவ வேற இப்படி அழுறாளே, இவளை எப்படி சமாதானப்படுதுன்னு வேறு தெரியல. ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். யார், நான் என் பேர் இதுதான், நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லிட்டு ஒரு ஊரையும் சொல்லிடுவா. அவன் அப்படின்னா என்ன ஊருடி, அப்படி எந்த ஊருமே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இவனும் இல்லை எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க, எங்கள் அப்பா என்ன தேடுவாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே அழுதுகிட்டே இருப்பாள். நான் எப்படிங்க வந்தேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியா சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு, நீ என்னோட கண்ணுக்கு தெரியல, அப்போ நீ பேயா இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ அசிஸ்டண்ட்டோட கண்ணுக்கு தெரியல, அப்போ நான் பேயாக தான் இருக்க முடியும் அப்படின்னு மாற்றி மாற்றி இதே ஒரு பேச்சாக வச்சிட்ருக்காங்க 2 பேரும். ஏதோ 10 வருஷம் பழகுன மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறா இவன் ரியலைஸ் பண்ணுறான், இல்லை உனக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், நீ கோமா ஸ்டேஜில் இருப்ப, அதான் நீ என்ன பார்க்க இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதையை சொல்லுவான். என்ன சார் நீங்கள் படத்தில் பார்க்குற கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்புறம் சரி இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை என்னால் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரி அப்போது நீ இரு நான் வாரேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். ரூமுக்கு போனால் இங்கே என்னவாகும், இவள் காலையில் முழிச்சிருவா. இங்கே காலையில் முழிச்சதுனால அங்கே அவன் மறைஞ்சிருவா.
ஆனால் இவன் வந்து இவன் மறைஞ்சது தெரியாமல் வீட்டில் இருந்து தேடிட்டே இருப்பான். நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம அடுத்த பார்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லணும், வேறு என்ன சொல்லணும்னு தெரில. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you guys.